ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷிவாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெயில் வந்துட்டு காய் வெஜிடபிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் மிக்சர் காய் கட் பண்ணியிருக்கு. கேரட், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தவரங்காய், இந்த மாதிரி இருக்கிற எல்லா காயும் கட் பண்ணி போட்டிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறோம், வரமிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துறோம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த காயை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோம், காய் வேகிற வரைக்கும். இடையில் அடிக்கடி எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம், தேவையான உப்பு. பார்த்திங்கன்னா இப்போ உப்புக்கு அப்புறம் மாங்காய் சேர்த்துது. மாங்காய் ஏன் போடுன்னா இதில் எப்பவும் தயிர் தான் ஊற்றும், புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துவாங்க. தயிர் சேர்த்துனா எனக்கு பிடிக்காதுன்றங்காட்டி மாங்காய் சேர்த்துறோம். மாங்காய் இல்லை புளி கூட ஊற்றிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இது புளிப்புக்காக சேர்த்துறது. இது மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம், இன்னும் மாங்காய் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்த போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, இது வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கு. இது வந்து இந்த அவியல் கூட நம்ம சேர்த்த போகிறோம். நல்லா இப்போ வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சா இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு இதான் ரொம்ப முக்கியம். இதை அரைச்சி நம்ம அதில் சேர்த்திக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த காயிலிருந்து வர தண்ணியே அதுக்கு போதும். நல்லா இதை கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். அது மேலே நம்ம கருவேப்பிலை தூங்கிட்டு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு இறக்குனா போதும். அவியல் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த அவியல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.